வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீட்டுல சுலபமா செய்யக்கூடிய காரா குழம்பு செய்வதுக்கு போறோம். இந்த குழம்பு நம்ம ஊரு சுவையோட, அம்மா கைகளோட சுவை நினைவூட்டும் ஒரு சிறப்பு உணவு. முதல்ல புளி, முருங்கைக்காய், கத்தரிக்காய், வெங்காயம் இவங்கதான் நம்ம காரா குழம்பின் உயிர் மாதிரி. நீங்க எங்க இருந்தாலும் இந்த சுவை நம்ம ஊர் வாசனையை கொண்டு வரும். புளியை சுடுநீர்ல ஊற வைக்கிறப்போ அந்த வாசனை அப்படியே குழந்தை நேர மதிய சாப்பாட்டு நினைவு வரும். அதான் குழம்பின் அடித்தளம். நான் இன்னும் நினைச்சுப்பா, என் பாட்டி அம்மா சேர்ந்து ராட்டைல மசாலா அரைக்கும் காட்சி. அந்த கஷ்டத்தில கூட ஒரு பாசம் இருந்தது. அதுதான் அந்த மசாலாவின் சுவை. எண்ணெய் சூடாகி கடுகு சடசட்னு வெடிச்சா கருவேப்பிலை விழுந்த சத்தம் கேட்டா போதும், அந்த வாசனை வீடு முழுக்க பரவுது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டின் உண்மையான கிச்சன் இசை. குழம்பு சுண்டுற சத்தத்தோட ஜன்னல் வழியா வரும் மதிய வெளிச்சம். அம்மா அரிசி போடு நு சொல்லும் அந்த நினைவுகள் இன்னும் மனசுல இருக்கு. புளி தண்ணி சேர்க்கிறப்போ அந்த நறுமணம், அதுதான் காரா குழம்பின் தனிச்சுவை. அது இல்லாம இந்த சமையல் முழுமையில்லை. சமையல் நம்ம வீட்டுக்கு ஒரு கலை மாதிரி தான். ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு வாசனையும் ஒரு கதைய சொல்லுது. நம்ம குடும்பத்தோட நினைவுகளை இணைக்குது. எண்ணெய் மேல வருது, அதுதான் காரா குழம்பு ரெடியா இருக்குன்னு சொல்லும் சிக்னல். அந்த வாசனை தான் வீட்டில இருப்பவர்களுக்கு சாப்பாட்டுக்கு அழைப்பு மாதிரி. இதுதான் நம்ம வன்னிலாவின் சுலபமான மதிய உணவு. முருங்கைக்காய், கத்தரிக்காய் சேர்க்கப்பட்ட காரா குழம்பு சாதத்தோட சேர்த்தா மனசு நிறையும். சுவை. அடுத்த எபிசோட்ல இன்னொரு பாரம்பரிய உணவோட சந்திப்போம். நன்றி.